5ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தையும் 23வது வசனத்தையும், மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம், 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்று. திரும்ப நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு, எவைகளை? என் கரங்களில் ஒப்புவித்ததை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன். என் கையில நீங்க கொடுத்தது 2 தாலந்து, அந்த 2 வச்சு இப்ப நான் எக்ஸ்ட்ரா 2 நான் சம்பாதிச்சேன். அல்லேலூயா. உன் கையில நான் கொடுத்த அப்போ எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு தாலந்த கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மேன், அவன் எனக்கே ஆண்டவர் 5 கொடுத்திருந்தா நான் அதை 10 மாத்திருப்பேன்னு அவன் கேட்கல. அவனுக்கு 5 கொடுத்தீங்களே, அதே மாதிரி எனக்கு 5 கொடுத்திருந்தா நான் 10 மாத்திருப்பேன்னு கேட்கல. நீங்க எனக்கு 2 தாளந்த கொடுத்தீங்க, நீங்க எனக்கு 2 தாளந்த என் கையில ஒப்பு வைத்தீங்க. இப்போ அவைகளை கொண்டு அதே போல வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன். இன்னைக்கு நான் ஊழியத்தில் இருக்கிற ஒருத்தர் மூலமா, ஒரு நபர் யாரோ ஒரு மூலமா நான் ஊழியத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்ப என் ஆசை என்ன தெரியுமா? என் மூலமாய் சில ஊழியர்களை நான் உருவாக்கணும். சொல்லுங்க, என்னை போலவா அல்லது எனக்கு கீழாகவா? இல்ல, என்னை விட. சொல்லுங்க அல்லேலூயா. என்னை விட. ஆமா, என்னை விட மேலா. ஆமா, எலிசா எலியாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரம் வந்த பொழுது எலிசா எலியா கிட்ட போய் கேட்கிறான். என்ன கேட்கிறான் தெரியுமா? இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, நீங்க எங்க போறீங்க என் தகப்பனே அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப கேட்கிறார், ஆல்ரெடி எல்லாம் பேசி முடிச்சாச்சு, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வரப்போகுதுன்றார். அப்போ அவன் கேட்கிறான், எனக்கு உமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் வல்லமைய வரங்களை எனக்கு இரட்டிப்பா. எவ்வளவு பெரிய கேள்வி, எவ்வளவு பெரிய ஆசை அவனுக்கு, எவ்வளவு பெரிய பேராசை, எவ்வளவு பெரிய பேராசை. ஏதோ இவ்வளவு நாள் கூட இருந்தானே, ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கொடுப்போம் அப்படின்னு நினைச்சா அவன் கேட்கிறான், ஆண்டவரே உமக்குள்ள இருந்த அந்த வல்லமை, ஆண்டவனே உமக்குள்ள இருந்த அந்த வல்லமையை நான் இவ்வளவு நாள் கூட இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு உமக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை இல்லை, அந்த வல்லமையை விட எக்ஸ்ட்ரா இன்னொரு மடங்கு எனக்கு தேவை. நான் ஒன்று சொல்லட்டுமா? இனி வருகிற காலங்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றணும்னா நமக்கு இன்னும் ரெட்டிப்பான வல்லமை வேணும். நான் சொல்றேன், ஒரு காலத்தில் இருந்த ஊழியம் வேற, ஒரு கட்டத்துல இருந்த ஊழியங்கள் வேற. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஊழியம் செய்யணும்னா அன்னைக்கு செய்த பரிசுத்தவான்களுடைய அபிஷேகம், வல்லமை, தரிசனம் இன்னைக்கு நமக்கு அந்த அதே அளவு இருந்தா போதாது, 2 மடங்கு வேணும். ஒரு காலத்துல இவ்வளவு சம்பாதிச்சா போதும், குடும்பத்தை நடத்திடலான்னு இருந்த காலங்கள் போய் இன்னைக்கு 2 பேரும் சம்பாதிச்சாலும் பத்தலைன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். லேலோயா. சொல்லுங்க ஆமென், ஆமென். அப்ப இன்னைக்கு அவ்வளோ 2 மடங்கு நம்ம உழைக்க வேண்டியதா இருக்குது. ஒரு காலத்துல சாதாரணமா நம்ம படிச்சோம், டிகிரி வாங்கணும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, பிள்ளைங்க 2 மடங்கு எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் ஒரு சாதாரண காலகட்டம் அல்ல. கர்த்தர் அவன் கேட்கிறான், எனக்கு 2 மடங்கு கொடுங்க. அப்போ எலியா சொல்ற, கிடைக்காதுன்னு சொல்லல, நீ அரிதான காரியத்தை கேட்ட. உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லல, நீ அரிதான காரியத்தை கேட்ட. சொல்லிட்டு ஒரு புள்ளி வைக்கிறான், நான் எடுத்து கொள்ளப்படும் பொழுது நீ என்னை கண்டால் உனக்கு இது கிடைக்கும்.
நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும். அந்த பாயிண்ட புடிச்சுக்கிட்டான் எலிசா. அவன் மறந்துருப்பான், சொன்னதை ஞாபகத்துல வச்சிருக்க மாட்டான்னு நினைச்சிட்டு இப்ப எலியா இங்கேயே இருப்பா, நான் அந்த ஊர் வரைக்கும் போயிட்டு வரேன்றான். உடனே இவன் சொல்றான், நீர் எங்கே போனாலும் நான் உங்க கூட தான் வருவேன்றான். ஒரு முறை அல்ல, இன்னொரு முறை. இவன் மறந்துட்டு இருப்பான், ஏதோ அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு கேட்டிருப்பான். எப்படி ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கேட்டிருப்பான், மறந்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இப்ப இன்னொரு முறை நான் இங்க போறேன் அப்படின்றான். உடனே எலிசா, இல்ல இல்ல இல்ல, நீர் போகிற அந்த இடத்துக்கு நானும் வருவேன்றான். அப்போ எலியாவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இவன் நம்மளை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு சபையே, என் நிலைமை உங்க நிலைமை என்ன? நம்ம கண்கள் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்குதா? நம்முடைய கண்கள் ஆண்டவரே நோக்கிக்கிட்டு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. சபையில இருந்தா பரலோகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு பாஸ்டர், சபைக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கலாம் போல இருக்கு பாஸ்டர், அந்த வீடு எனக்கு நரகம் மாதிரி தோணுது பாஸ்டர், நான் என் வீட்டுக்கு போயிட்டேன், நான் நானாவே இல்லை பாஸ்டர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஆவில நிரம்பி விடுதலையா நான் ஜெபம் பண்ணேன், என் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை அப்படி அனுபவிச்சேன், மறுபடியும் என்ன கர்த்தர் தூக்கிட்டார் என்கிற நம்பிக்கை எனக்குள்ள வந்துருச்சு, நான் இழந்த வல்லமை எனக்கு மறுபடியும் கர்த்தர் கொடுத்துட்டாரு, இனிமே நான் வார்த்தைகளை ரொம்ப கவனமா பேசுவேன், ஏன்னா அபிஷேகம் நிறைந்து பேசின வார்த்தைகள். ஆனா இனி நான் சாபமான வார்த்தைகளை பேச மாட்டேன். பட் ஆனா இந்த இடத்துக்கு கடந்து வீட்டுக்கு போயிட்டேன்னா, அவங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலை, சூழ்ந்து இருக்கிற மனிதர்கள், எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்த்த உடனே நான் எல்லாத்தையும் இழந்தவன போல மாறிடுறேன் பாஸ்டர், இழந்தவன போல மாறிடுறேன் பாஸ்டர். அப்படிதான் நினைச்சிருப்போம். ஆனா எலிசா விடாப்படியா கேட்டான். அப்போ அந்த நேரம் வரும் பொழுது ஒரு சுழல் காற்று வந்து 2 பேரையும் தனியாக பிரிக்குது. பிரிச்ச உடனே இங்க ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கனமான ரதம் எலியா காற்றிலே பறந்து மேல போறாங்க. ஆனா வெயிட்டே இல்லாத சால்வை கீழே இறங்கி வருது. ஓ ஜீசஸ், நான் திரும்ப சொல்லுகிறேன், கனமான பாரம் நிறைந்த ரதம் எலியாவும் அப்படி மேல எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. ஆனா லைட்டா இருக்கிற சால்வை காத்துல பறக்காம கீழே வந்து விழுது, கீழே வந்து விழுது உன் மேல அந்த சால்வை. ஆமென். இப்ப நான் சொல்லட்டுமா? இன்னொன்னு சொல்றேன். கனமில்லாத சால்வை உன் மேல வந்து விழும் பொழுது கனமற்ற நீ இப்ப கனமுள்ளவனாய் மாறுகிறாய். நீ கனமுள்ளவனாய் மாறுகிறாய். அது உன்னால் அல்ல, உன் மேல விழுந்திருக்கிற அந்த சால்வை. அது யாருடைய சால்வைன்னா, ஓ வானத்து அக்கினிய இருந்து இறக்கனால யேசபேலையே நடுங்க வச்சவன, ஆகாபையை நடுங்க வச்சவன, அவருடைய சால்வை அது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த சால்வையை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். அந்த நதி அடிக்கிறான், அது 2ஆ பிரியுது. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, எலியா மேல இருந்த அபிஷேகம் இந்த சால்வையின் மூலமாக எனக்குள்ள வந்திருக்கிறது. நான் சொல்லட்டுமா? இந்த இடத்துல நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எலியாவுக்கு ஒப்பிடுகிறேன். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டார். ஆனா அந்த சால்வை என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு நான் ஒப்பிடுறேன். இப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற சால்வை உன் மேல விழுந்திருக்கிறதுனால இதுவரைக்கும் கனமற்ற இருந்த நீங்க, கனமற்றவர்களா இருந்த நீங்க இப்ப அதிக கனத்துக்குரியவர்களாய், அடத்துக்குரியவர்களாய் கர்த்தர் உங்களை மாத்திட்டாரு, கர்த்தர் உங்களை மாத்திட்டாரு. நீ பார்த்தா ஓ ஜீசஸ், ஜீசஸ் மாத்திட்டாரு. ஓ இதுவரைக்கும் நான் கனமற்றவன் தான்,
இதுவரைக்கும் நான் கனமற்றவன் தான். ஆனா இப்போ என் மேல விழுந்திருக்கிற சால்வை, என் மேல ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகம் என்னை இப்ப கனமுள்ளவனாய் மாற்றுகிறது. இப்ப என்ன கனமுள்ளவனாய் மாற்றுகிறது. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, எலியா உயிரோடு இருந்தபோது அவன் செய்த அற்புதங்கள் 7. எலியா உயிரோடு இருக்கும்போது அவன் செய்த அற்புதங்கள் 7. எலிசா இப்ப கேட்டுட்டான், உங்க மேல் இருந்த ஆவியின் வல்லமை எனக்கு. அப்ப நாம எத்தனை அற்புதம் செய்யணும்? எத்தனை அற்புதம் செய்யணும்? 14 அற்புதம் செய்யணும். ஆனா ஆக்சுவலி எலியா சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், எலிசா சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 13 அற்புதம் தான் செஞ்சான். அவன் எலிசா சாகிறதுக்கு முன்னாடி 13 அற்புதங்களை தான் செஞ்சான். இப்போ ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. ஏதோ ஒண்ணு. சரி 13 தான் நடந்துடுச்சே, போதாதா? 14 நினைச்சுக்க வேண்டியதானே? இல்ல இல்ல இல்ல. கர்த்தர் தாம் சொன்னதுல அவர் பிசக மாட்டார். கர்த்தர் தாம் சொன்னதுல ஒரு சின்ன காரியத்தை கூட அவர் என்ன பண்ண மாட்டார்னா மிஸ் பண்ண மாட்டார். எங்க போச்சு இன்னொரு அற்புதம்? எலியா செத்துட்டாயா? எலிசாவும் செத்துட்டாரு. இப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, எலிசா இறந்து போயிட்டாரு. இப்ப எங்க அற்புதம்? எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? அப்படி நடக்கும். நான் போயிட்டா அதோட என் குடும்பம் போயிருமோ? நான் மரிச்சிட்டா அதோட என் ஊழியமும் போயிருமோ? என்னோடவே அபிஷேகம் போயிருமோ? என்னோடவே சேர்த்து மண்ணுல புதைக்கும் போது அபிஷேகத்தை சேர்த்து புதைச்சிருவாங்களோ? திரும்ப வெளிப்படாதோ? சொல்லுவாங்க, ஊழியன் மரிக்கலாம், ஊழியம் மரிக்காது. ஊழியக்காரன் மரிக்கலாம், ஆனா ஊழியம் மரிக்காது. ஊழியம் என்பது நித்திய ஜீவன் உள்ளது. அது உன் சந்ததியை தொடரும், உன் சந்ததியை தொடரும். நேற்று ஒரு கல்யாண வீட்டுல ஒரு குடும்பம் 2 பிள்ளைகளை கூட்டு வந்து ஜெபம் சொன்னாங்க. பாஸ்டர் 2 பிள்ளைகளுக்கு ஜெபம், ஒரு குழந்தை கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை. அப்போ ஒரு மூத்தவனுக்காக ஜெபம் பண்ணும் போது அடங்க மாட்டான் பாஸ்டர், அடங்க மாட்டான் பாஸ்டர், கேட்க மாட்டான் பாஸ்டர். நான் சொன்னேன், இவன் சூப்பரா வருவான்னு, இவன் சூப்பரா வருவான்னு. உடனே அந்த தாய் சொன்னா, பா அதைத்தான் நானும் சொல்றேன் பாஸ்டர், பாஸ்டர் வாயிலே வந்துருச்சு இவன் நல்லா வருவான்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. நீ எந்த பிள்ளைய குறிச்சு ரொம்ப மனமுடிவா இருக்கிறியோ, எந்த பிள்ளைய குறிச்சு ஒன்னும் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, அது பிள்ளையா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்லு மூளைக்கு. சத்தமாமேன். எங்க போச்சு ஒரு அற்புதம்? குறையுதே. 13 அற்புதம் தானே நடக்குது. இப்போ எலிசாவை அடக்கம் பண்ணியாச்சு, எலிசாவை அடக்கம் பண்ணியாச்சு. எலிசாவுடைய சரீரம் செத்து போச்சு, ஆனா அவன் ஆத்துமா ஆண்டவரை கேட்டுக்கிட்டே இருக்குது. உண்மையாகவே எனக்கு ரெட்டிப்பான வல்லமை வந்துச்சா? வந்திருந்தான் 14 அற்புதம் நான் செஞ்சிருக்கணுமே. நான் இப்ப மறிச்சிட்டேனே, என் சரீரம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குதே, என் சரீரத்துல சதையெல்லாம் போயிட்டு இருக்குதே, இப்ப எலும்பாயிடுச்சே. எலிசா மரித்தாலும் எனக்கு இந்த செய்தியை நான் ப்ரிப்பரே பண்ணல. நான் வேற ஒன்று எடுத்து, ஆனா ஆண்டவர் வேற பேசிட்டு இருக்கிறாரு. நான் இப்ப புதுசா பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு புரியல. இது எலிசாவுடைய ஆத்துமா ஆண்டவரை பார்த்து கேக்குது. எங்க 14வது அற்புதம்? ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கெம்பீரித்து சத்தமிடுது. ஆமேன். கெம்பீரித்து சத்தமிடுது.
ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. எங்கப்பா போச்சு? நான் செத்துருவோம் போல இருக்குது பாஸ்டர். எங்க எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்? என் கண்ணு பாக்குமா? அப்போ ஊழியக்காரங்க சொன்னது பொய்யா? எனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் பொய்யா? எப்ப நிறைவேறும்? இப்ப விட்டா நானே சாகர கண்டிஷன்ல இருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எங்கே? எனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எங்கே? எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட தரிசனங்கள் எங்கே? உண்மையாகவே நான் தரிசனங்களை பார்த்தனா இல்லையா? உண்மையிலே எனக்காக சொல்லப்பட்ட தரிசனங்கள் உண்மையா இல்லையா? பல கேள்விக்குறிகளை சுமந்து தெரிந்து அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வானமும் பூமியும் கூட ஒளிஞ்சு போயிரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் அது ஒளிந்து போவதே இல்லை. உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும். உன் பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும். என் ஊழியத்தை இழந்துட்டேன், என் அபிஷேகத்தை இழந்துட்டேன். முன்னாடினா எனக்கு ஒரு பாதை தெரியும், ஆனா இப்ப எனக்கு எந்த பாதையுமே தெரியல. இதோ நான் வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும், என் ஊழியத்தின் பாதையில எத்தனையோ சூழ்நிலைகளில என் ஊழியம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச நேரங்கள்லாம் உண்டு. அவ்வளவுதான் நினைச்ச நேரங்கள்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு என் ஊழியத்தை யாருமே தடுத்து நிறுத்த முடியல, யாராலையும் தடுக்க முடியல. எங்கே 14வது அற்புதம்? அவன் எலும்புகள் பேசுது, அவனுடைய ஆத்மா பேசுது. ஒரு நாள் ஒரு வாலிபன் இறந்த பிறகு அவனை கொண்டு வந்து கல்லறையில் அடக்கம் பண்ண அவனை எடுத்துட்டு வராங்க. எங்கன்னா, எந்த கல்லறையில எலிசாவினுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டதோ அதே கல்லறையில, அதே எலிசாவினுடைய கல்லறையில அவன் வைக்கப்பட்ட இடத்தை ஒட்டி அந்த வாலிபனுடைய சரீரம் புதைக்கப்படுகிறது. நடந்தது என்ன தெரியுமா? நடந்தது என்ன தெரியுமா? எங்கே 14வது அற்புதம், எங்கே 14வது அற்புதம் என்று சொல்லி கேட்டு கொண்டிருந்தே அந்த ஆத்துமா கேட்டுக்கிட்டு இருந்துச்சுல. இத்தனை வருஷத்துக்கு பதில் தெரியாம அவன் தவிச்சுக்கிட்டு இருந்தால. எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நிம்மதிக்கு போவாங்க, ரெஸ்ட் இன் பீஸ். மறிச்சிட்டா சொல்ற, நீ தற்கொலை பண்றதுனாலயோ சாகிறதுனாலயோ உங்க பிரச்சனை முடிவு பெறும்னா முடிவு பெறாது. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே பல மடங்கு ஆகும். இன்னைக்கு சிலருக்கு நான் சொல்றேன், உங்க மரணம் என்பது நிச்சயமா சொல்றேன், ஆண்டவருடைய மரணம் வேணா நமக்கு ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்கலாம், ஆனா உங்க மரணம் யாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. நீங்க நினைச்சிடலாம், என்னை எடுத்துக்குங்கப்பா, நான் செத்துட்டா சரியாயிரும் என் வீடு, நான் இருக்கிறதுனாலதான் வீடே இவ்வளவு பிரச்சனையா இருக்குது, என்னை எடுத்துருங்க ஆண்டவரே. நிறைய முறை இந்த கேள்வியை நீங்க தேவ சமூகத்துல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் செத்துட்டேன்னா எல்லாம் சரியாயிடும், நான் இருக்கிறதுனால தானே, நான் போயிட்டேன்னா சரியாயிடும். இல்ல இல்ல. இப்போ வாலிபனை புதைக்கிறாங்க. இப்போ எலிசாவுடைய சரீரத்துல சதைகள்லாம் எதுவுமே இல்லை, ஆனா அவனுடைய எலும்புகள் இருந்துச்சு பாருங்க. இன்னும் அந்த அபிஷேகம், இன்னும் அந்த வல்லமை அந்த எலும்புகளுக்குள்ள அப்படியே இருக்கு. அந்த எலும்புகளுக்குள்ள அப்படியே இருக்கு. இப்ப அந்த எலும்புகள் அந்த மரித்த சடலத்தின் மீது பட்ட அடுத்த கணமே அந்த வாலிபன் உயிர் பெற்று எழும்பினான். அவன் மரித்தும் பேசுகிறான், அவன் மரித்தும் இன்னும் அற்புதங்கள் நடக்கிறது.
இன்னைக்கு கூட இஸ்ரவேல் தேசத்துல அந்த மேல் வீட்டின் அறை இருக்குதான். 120 பேர் கூண்டி ஜெபம் பண்ணாங்கல்ல, அந்த அறை இன்னைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல போய் இன்னும் போய் ஜெபம் பண்ணி அபிஷேகம் பெறாத நிறைய பேர் அபிஷேகம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தோடு அவர் எல்லாமே கடந்து போயிருச்சு கிடையாது. இன்னைக்கும் ஜீசஸ் ஹல்லேலூயா. ஒரு 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 ஸ்டோரி ஒன்று வாசிச்சேன். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அரசு ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கார் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தார். நல்லா கவனிங்க. அப்போதைக்கு அந்த காருடைய ரேட் எனக்கு சரியா தெரியல, ஒரு 7 லட்சம் ஒரு 7 லட்சம் கூட வச்சுங்களேன், ஒரு 7,000 ரூபாய் 70,000 அந்த காலத்துல அப்படி எனக்கு தெரியல. அப்போ அவரு வச்சிருந்த காரு இன்னொருத்தர் வச்சு அவருடைய ஃப்ரெண்டு 2 பேரும் அந்த ஒரு கார் வாங்கினாங்களாம். ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஓட்டின பிறகு அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணாரோ அந்த காரை வித்துட்டு வேற வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வித்துட்டாராம். இப்போ வித்த உடனே எம்ஜிஆருக்கு ஒரு எண்ணம் வருது, நம்மளும் ஏன் நம்ம காரை வித்துட்டு வேற வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார் கம்பெனிக்கு போனாராம். சார் இந்த கார் எவ்வளோக்கு போகும், நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு இதுக்கு பணத்தை கொடுத்துருங்க, நான் என்ன பண்ணுறேன், நான் வேற காரு நான் வாங்கிக்கிறேன். நம்ம அந்த ஓனரு, சார் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, இன்னைக்கு நீங்கள் காரை விட்டுட்டு போங்க, நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிட்டாராம். பாருங்க, அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னா, இவர் எதிர்பார்த்தது ஒரு 70,000, ஆனால் இவருக்கு கிடைச்சது 7 லட்சம் கிடைச்சது. இவர் கேட்டாராம், அந்த ஓட்டக்காருக்கா 7 லட்சம் கிடைச்சது அப்படின்னாராம். எப்படின்னு கேட்டாராம். ஒன்றும் இல்லை சார், இந்த காரை குறித்து ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் போட்டேன். என்னன்னா, இந்த கார் யாருடைய காருனா நம்முடைய தமிழகத்துடைய சிஎம் எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்தின கார்னு ஒரு ஆடு போட்டேன். இதை பார்த்த உடனே எங்க இருந்தோ பெரிய பெரிய பணக்காரங்களாம் நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு இப்ப கடைசியா 7 லட்சத்துக்கு வந்து நிக்குது சார், நீங்க என்ன சொல்றீங்க? என்ன அவர் சொன்னா, நான் என்னத்த சொல்றது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் இன்னும் சொன்னாராம், இன்னும் 2-3 நாள் வெயிட் பண்ணீங்கன்னா இந்த 7 லட்சம்ன்றது 7 கோடியா மாறலாம். யார் யூஸ் பண்ணது? நல்லா புரிஞ்சுக்குங்க. உலகத்துல ஒரு மனுஷன் பயன்படுத்தின ஒரு பொருளுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கும்னா, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு நோ வேல்யூ. அது மதிப்பற்றது, அதுக்கு மதிப்பே கொடுக்க முடியாது, அவ்வளவு விலையேற பெற்றது. அதனால்தான் அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஒருத்தன் கேட்கிறான், யானும் கையை வச்சா சுகம் அடையணும், நானும் கையை வச்சா அபிஷேகத்தை நிரம்பப்படணும், இந்தா எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன், எனக்கு அந்த வரத்தை நான் எவன் மீதெல்லாம் கை வைக்கிறேனோ அவன் என்ன பண்ணணும். அப்போ ஊழியக்காரன் சொல்றான், தேவனுடைய வரத்தை நீ பணத்திலேயா மதிப்பிடுற? ஒரு வார்த்தை சொன்னான், உன் பணம் உன்னோடு நாசமாய் போக கடவுள். இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், உங்க அபிஷேகத்தை பணத்துக்கு வித்து போடாதீங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை, அழைப்ப, தரிசனத்தை பணத்துக்கு வித்து போடாதீங்க. நான் காலையில கூட சொன்னேன் மார்னிங் பிரேயர்ல, ஒருவேளை கூழுக்காக ஏசா எதை வித்து போட்டான்? அதான் சொல்ல, மதிக்க தெரியாதவங்கிட்ட மதிப்பு மிக்கது இருக்கிறதே வேஸ்ட். சொல்லுங்க, மதிப்பு தெரியாதவங்கிட்ட மதிப்பு மிக்கதை நம்ம கொடுத்து வைக்கிறது வேஸ்ட். சொல்லுங்க, ஒரு குழந்தைகிட்ட போய் என்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுப்போம். அதுகிட்ட நீ கொண்டு போய் எவ்வளவு காஸ்ட்லியான திங்ஸ் கொடுத்தாலும் அதோடைய வேல்யூ யாருக்கு தெரியாது? யாருக்கு தெரியாது? இன்னைக்கு குழந்தையா இருக்கிறீங்க நிறைய பேர் உங்க வாழ்க்கையில. உங்க மேல ஒரு மதிப்பற்ற அபிஷேகம் இருக்கிறது, ஒரு விலையேற பெற்ற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனா நீங்க குழந்தையா இருந்துட்டு உணர தெரியாம இருக்கிறீங்க. அல்லேலூயா, சொல்லுங்க ஆமே. இப்போ பாருங்க, 14வது அற்புதம் நடக்குது. இப்ப ஆண்டுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஆமே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க மரிச்ச பிறகு கூட
உங்க வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நீங்க மாம்சத்தின்படி பார்க்காம இருக்கலாம், ஆனால் உங்கள் ஆவியின் கண்களினாலே நீங்கள் அதை பார்ப்பீர்கள். ஆமென். ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளைக்கு மரணம்னு ஒண்ணு இருக்கா? சொல்லுங்க. பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், பேசுங்க வாய் திறந்து. நான் சொல்றேன், உங்க சரீரத்துக்கு தான் மரணம் இருக்கு, உங்க ஆவிக்கோ ஆத்துமாவுக்கோ கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க. அதான் தான் ஆண்டவர் சொல்றாரு, சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்ல மனுஷனுக்கு என்ன பேச மாட்டீங்க? சொல்லுங்க. சரீரத்தை மாத்திரம், இந்த சரீரத்தை மாத்திரம் சேதப்படுத்துகிற மனுஷனுக்கு பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண, ஏன் வெக்கப்படுறீங்க? மனுஷனுக்கு போய் பயந்துகிட்டு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அவங்களுக்கு பயப்படாதீங்க, ஆத்துமாவையும் சேர்த்து நரகத்துல தள்ள வல்லவருக்கு பயப்படுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என் மாம்சத்தினால ஒருவேளை நான் பார்க்கலனாலும் ஆவியில பார்ப்பேன். என் ஊழியக்காரன் பேர் தெரியல, அந்த அம்மாவுக்கு 7 பிள்ளைங்க. ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த தரிசனம் என்ன தெரியுமா? 7 பிள்ளைங்களும் ஊழியம் செய்வாங்க. 6 பிள்ளைங்க ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. ஒருத்த மாத்திரம் நாத்திகன் ஆயிட்டான், கடவுளே இல்லைன்னு ஆயிட்டான். கடவுளே சொன்ன தீர்க்க தரிசனம் பொய்யா போயிடுச்சு இல்ல. அப்போ அந்த அம்மா செத்து கிடக்குறாங்க. இந்த மனுஷன் நாத்திகவாதியில சும்மா வேண்டாம் விருப்பம் வந்து உட்காந்துருக்குறான். அப்படியே போய் உள்ள பார்க்கும்போது அந்த அம்மா எப்பவுமே ஜெபம் பண்ணும்போது ஒரு டைரி எழுதுவாங்க. கர்த்தர் கொடுத்ததெல்லாம் டைரியில் எழுதி வைக்கிற பழக்கம் இருக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் ஜெபத்தில் ஏதாவது பேசுவாருன்னா தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு நோட் புக்கை போட்டு எழுதுங்க, அதை டேட் போட்டு எழுதி வைங்க. சரி, எடுத்து பிரித்து பார்க்குறான். இந்த அம்மா கிட்ட ஆண்டவர் பேசினார், உன் 7 பிள்ளைங்களை எனக்கு ஊழியம் பண்ணுவாங்கன்னு. ஆனால் எத்தனை பிள்ளைங்க? 6 பிள்ளைங்க ஊழியம் செய்கிறாங்க. ஒருத்தர் கடவுள் இல்லைன்னு ஆயிட்டான். இவனுக்கு சிரிச்சான். ஆனால் நேராக போனான். நான் ஆண்டவரே, எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் பேசுனீங்களாமே, 6 பிள்ளையும் ஊழியம் செய்கிறாங்க, 7 பிள்ளை நான் மாறல, பார்த்தீங்களா? நீங்கள் சொன்னது பொய். இப்போ சொல்கிறேன், நீங்கள் சொன்னது உண்மைன்னா, என் அம்மா சொன்னது எங்கள் உண்மைன்னா, இந்த மரித்த சடலத்துக்கு உயிர் கொடுங்கன்னு அந்த சரீரத்தை தூக்கி சவத்தில் அடிச்சானா கோபத்தில். நீங்கள் பொய்ன்றதுக்கு இதுவே ஆதாரம். நான் அப்போ பாருங்க, கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா உயிர் பெற்று எழும்புனாங்களாம். அல்லேலூயா. உடனே அதே இடத்துல முட்டி போட்டு தன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சான். மற்ற 6 பேரை விட இவனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். சத்தமா புரிஞ்சுக்குங்கம்மா. என்னவோ நம்ம செத்த பிறகு நம்ம கொடுத்த தரிசனம் எல்லாம் போயிரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நம்ம வீக் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் போயிரும் நீங்க நினைக்கிறீங்க. ஆபிரகாமுக்கு 75 வயசுல கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது நல்ல திடமான ஒரு மனுஷி, அப்ப கர்த்தர் பிள்ளையை கொடுக்கல. என்னைக்கு வயது சென்று முதிர்ந்தவனானால் இவள் கர்ப்பம் செத்து போச்சோ, எப்ப இவளுடைய மாம்சம் அழிந்து போனதோ, அப்ப கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. எப்ப என்னால முடியல நான் சோர்ந்து போறேனோ, அப்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் எனக்கு. நிறைய பேருக்கு என்னன்னா, நம்மளால முடியலன்ன உடனே அவ்வளவுதான் நீங்க நினைச்சிடுறீங்க. என்னாலதான் முடியல, எனக்குள்ள இருக்கிற தேவனாலே. சொல்லுங்க, இது மனுஷனால். சொல்லுங்க, என்னால இது கூடாது, என்னால கூடாது. ஒன்னு சொல்லட்டுமா? கர்த்தர் நீங்க நினைக்கிறத எதுவுமே செய்ய மாட்டார். கர்த்தர் ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்ல இது? என்ன பாஸ் எப்படி புஸ்கன் இப்படி சொல்லிட்டீங்க? இன்னொன்னு சொல்லட்டுமா? நீ நினைப்பதிலும், நீங்க நினைக்கிறத செய்யலன்னு வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் நீங்க நினைப்பதிலும் வேண்டிக் கொள்வதிலும் ஆமென், ஆமென். நீங்க நினைச்சதையே அப்படியே செய்யறதுக்கு அவர் ஆள் இல்ல. நீங்க நினைக்கிறத விட, நீங்க வேண்டிக் கொள்வதை விட, நீங்க எதிர்பார்ப்பதை விட. நான் கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிடுறேன்.
நீங்க நினைக்கிறது வேணுமா இல்ல நீங்க நினைக்கிறதிலும் வேணுமா? புரியல. நிறைய பேருக்கு புரியல. உங்க லிமிட்ட ஒரு லிமிட்டோட நீங்க சுருட்டிக்கிறீங்க. ஆனா கர்த்தர் உங்களை வேற லெவல் கொண்டு போகணும் விரும்புறார். சொல்லுங்க. நான் நினைக்கிறத விட, நான் வேண்டிக் கொள்வதை விட ஆண்டவர் அதிகமாய் செய்கிறபடியினால நான் நினைக்கிறதே நடக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ உங்க கையில என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை இந்த வருஷத்துக்குள்ள ரெட்டிப்பா நீங்க மாத்தணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சொல்லுங்க. அதுக்கு 2 விஷயத்தை ஆண்டருக்கு சொல்றாரு. அடுத்த வசனம் போடுங்க பிரதர். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள கொஞ்சத்துல அநேகத்தின் மேல் உன் எஜமானுடைய, சொல்லுங்க, இந்த இரட்டிப்பா ஆக்கணும்னா எதுல உண்மையா இருக்கணும்? எதுல உண்மையா இருக்கணும்? எதுல உண்மையா இருக்கணும்? 2 கொடுத்துருக்கிறாருன்னா அந்த 2ல சொல்லுங்க. ஒரு சின்ன ஊழியன்னா அதுல, ஒரு சின்ன வேலைன்னா அதுல, உங்க சின்ன குடும்பத்துல, அவ்வளவுதான். நீங்க இதுல பர்ஃபெக்டா உண்மையும் உத்தமமா இருந்து காண்பீங்க. உன்னை கர்த்தர் அடுத்த லெவல், அநேகத்துக்கு உன்னை அதிகாரியா. அதாவது ஒரு பெரிச கொடுத்து உங்க உண்மையை சோதிக்க மாட்டாங்க யாருமே. ஒரு போன உடனே ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்கன்னா எடுத்த உடனே மேனேஜர் போஸ்டா கொடுப்பாங்க. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆபீஸ் பாயா போகணும், டீ எல்லாம் வாங்கி கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். அதில் ஒழுங்காக கமிஷன் அடிக்காம மீதி சில்லறெல்லாம் கொண்டு வந்து கரெக்டாக கொடுத்தா அடுத்து என்ன மாற்றுவாங்க? சொல்லுங்க. அடுத்து அடுத்து அடுத்த பொசிஷன் வைப்பாங்க. அதில் ஒழுங்காக இருந்தால் அதுக்கு அடுத்த பொசிஷன், அதில் ஒழுங்காக இருந்தால் அடுத்த பொசிஷன், அப்படியே கர்த்தர் உயர்த்திக்கிட்டே. எப்போவுமே உண்மைக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அது உயர்த்தும். உண்மைக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அது உயர்த்தும். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? என்னுடையது என் கையை விட்டு போகாது. ஆமே சொல்றாருல, கர்த்தர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் யாரும் பறிச்சுட்டு போக முடியாது. அதனால சில விஷயங்கள் போதுன்னா போனால் போனால் அவ்வளவுதான், விட்டுருங்க போடா அப்படின்னு. அதை ஐயோ போயிடுச்சு, போயிட்டாங்களே உட்காந்து அழக்கூடாது. நான் திரும்ப சொல்றேன், என்னுடையதா இருந்தால் அது என்னோடு இருக்கும். என்னை விட்டு சில போதுன்னா அது என்னுடையது அல்ல. அந்த என்னைக்கு அந்த மாதிரி உங்க மனநிலை மாறுதோ, நீங்க அதான் சொல்றேன், நீங்க ஓவரா போறதுனாலதான் என்ன ஆகுது? சொல்லுங்க. பிள்ளைகளை நேசிக்கணுங்க, குடும்பத்தை நேசிக்கணுங்க, ஊழியத்தை நேசிக்கணும், வேணான்னு சொல்லல. ஒரு லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. சும்மா அப்படியே அதிக அளவு காட்டிட்டு அப்புறம் ஒரு அது இழக்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா அது? சொல்லுங்க. நான் சொல்றேன், அந்த அந்த இடம் உங்களை எங்க கொண்டு வந்து விட்டுரும்னா, போடா கர்த்தரே இல்லைன்ற மாதிரி கொண்டு வந்துடும். இருந்திருந்தா காப்பாத்தி இருக்கலாம்ல, இருந்திருந்தா வச்சிருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணிட்டாருன்னு அந்த இடத்துக்கு நீங்க அப்படி முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த உலகத்துல வரும்பொழுது நாம் ஒன்றையும் திரும்ப ஒன்றையும் கொண்டு போவதும் இல்லை. அல்லேலூயா. அவ்வளவுதான். இதாம்மா வாழ்க்கை, இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன். அவ்வளவுதான். ஏசுநாதர் உன்னை விட்டு போனாதான் நீ உட்காந்து அழுவணும். மற்ற யார் போனாலும், நான் சொல்றேன், போனவங்க போயிடுவாங்களான்னா போக மாட்டாங்க, வருவாங்க. சொல்லுங்க. கண்டிப்பா வருவாங்க. அதனால எதையும் குறித்து கவலைப்பட, யார் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன. வரும்போது தனியாக தான் கொண்டு வந்தார் ஆண்டவர். சொல்லுங்க. போகும்போதும் தனியாக தான். உங்களை நேசிக்கிற யாராவது உங்க கூட வருவாங்களா? ஒரு காலத்தில் இருந்துச்சு. புருஷன் இறந்துட்டாருன்னா மனைவி என்ன பண்ணுவாங்க தெரியுமா?
கூடயே வச்சு கொளுத்திடுவாங்க உயிரோட. அப்படி இருந்துச்சு நம்ம இந்திய தேசத்துல. ஒரு புருஷன் இறந்துட்டாருன்னா அந்த அம்மா அதுக்கப்புறம் வாழக்கூடாது, உயிரோட கொண்டுருவாங்க. ஆமா, இன்னைக்கு அப்படியா? இன்னைக்கு காலம் மாறி போச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. யாரும் யாருக்கும் நிலையானவர்கள் கிடையாது, நிரந்தரமானவர்கள் கிடையாது. கர்த்தர் ஒருத்தர் தான் நிலையானவர், நிரந்தரமானவர், நித்தியம். யாரோ பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா போன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. யாரோ பிளாக்மெயில் பண்றாங்களா? நான் இல்லைன்னா உன்னால அவ்வளவுதான் சொல்றாங்களா? நீ சொல்லு, நீ இல்லைன்னா தான் நான் இன்னும் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க. மூஞ்சிலே பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க. இன்னும் எத்தனை காலம் தான் இப்படியே ஏமாத்திட்டு இருக்க போறாங்க நம்மள? நீங்களே ஏமாத்திக்கிட்டே இருக்க போறீங்க. சும்மா நம்மளை சும்மா பயமுறுத்தி பார்க்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. அழைத்தவர் அவ்வளோதான். காக்கா, நான் கேட்குறேன், எங்கேயாவது ஒரு 100 காக்கா பசியில் செத்து பார்த்துருக்கீங்களா? 100 காக்கா, 50 காக்கா, 10 காக்கா, எங்கேயுமே பார்க்கல. கூட்டம் கூட்டமாக சாப்பாடு இல்லை செத்து போச்சு, நான் எங்கேயுமே பார்க்கல. ஒரு காக்காக்கு மேலேயே இவ்வளோ கரிசனையாக இருக்கு. நான் கேட்குறேன், அந்த காக்காக்கு நீங்கள் சோறு போடுறீங்களா? இங்கே இருக்கிற யாராவது? நான் டெய்லியும் காக்காக்கு சோறு போடுறேன்றாங்க. பிஸ்கட் போடுறீங்களா? சரி, ஏதோ ஒரு இப்படி ஒரு அதிசயம் சில இருக்கு. சரி, ஓகே. அதில் ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை தெரியுமா? எங்கள் வீட்டில் கிண்டல் பண்ணுவோம். இந்த ஜன்னல் ஓரத்தில் வந்து காக்கா உட்காரும். ஏய், உங்கள் தாத்தா வந்திருக்கிறாரு பாரு. அவங்க வீட்டில், பாசம்மா வீட்டில் இருக்கும்போது மாத்தூரில், அவங்க அப்பா வந்திருக்கிறாரு. ஆமாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே, நல்லது தான். ஆனால் பெரும்பாலான நம்ம அதெல்லாம் பெருசாகவே நினைக்கிறதே கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறார்? அவைகளை இன்னொன்று சொல்லணும்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. திமிங்கலம் இல்லை, திமிங்கலம் அதோடைய ஆகாரம் என்பது ஒரு நாளைக்கு எத்தனையோ டன்னு, அவ்வளோ சாப்பிடுமா அது. ஒரு டன்னுன்னா 1000 கிலோ திமிங்கலம் சாப்பிட்ற சாப்பாடு. ஒரு நாளைக்கு அது எத்தனையோ டன்னு சாப்பிடுமா. நான் கேட்குறேன், அவ்வளோ டன்னு சாப்பிட்ற கடல்ல மீனே இல்லாமையா இருக்குது? டன்னு டன்னா சாப்பிட்ற திமிங்கலத்தையே போஷிக்கிற ஆண்டவருக்கு ஒரு திமிங்கலத்துக்கு அவ்வளோ போஷிப்பாருன்னா எத்தனை திமிங்கலம் இருக்கும்? நம்ம சாப்பிட்ற 100 கிராம் அரிசியை தரமாட்டாரு? 100 கிராம் அரிசியே பெருசு. சொல்லுங்க. ஆமா. அதனால நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறோம்மா, ஏதோ தேரியா படிச்சுட்டு வந்து நான் பேசலை. என்னை எப்படி நடத்துறாரு, எப்படி, அதை தான் உங்களை நான் போதிக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களை அநேகத்திற்கு அதிகாரியா. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? அதில் கொடுத்ததில் உண்மையா இருங்க. இதானா நினைக்காதீங்க, இதுதானா நினைக்காதீங்க. ஒரு காலத்துல என் ஊழியமோ என்னுடைய துவக்கமும் அப்படிதான் இருந்துச்சு, இதுதானா அப்படின்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்ம இல்லாத இடமே இல்லைன்ற மாதிரி ஆக்கிட்டார். நம்மளை பார்த்தாலே இவனை தான் எல்லாத்திலும் போட்டுக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கர்த்தர் மாத்திட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மீட்டிங்னா, ஒரு காரியம்னா அதுல நமக்கு ஏதோ ஒண்ணு இருக்கும். சொல்லுங்க ஆமென். அந்த மாதிரி கர்த்தர் உங்களை மாத்துவார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு ப்ரேயர் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு? ஆண்டவர் ரொம்ப நல்லவர். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை 2 மடங்கு கர்த்தர் கொடுத்து நடத்துவார். சோமனை முடிப்போமா? பிதாவே, உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இவங்க எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஒருவேளை ஆண்டவர் நீங்க வர ஒருவேளை வழி இல்லாமல், வாய்ப்பு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், இல்லை மனசு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை இதை மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இவ்வளோ காரியத்தை அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்கப்பா. எப்படியோ என்னை கொண்டு வந்துட்டீங்கப்பா, என்னை கொண்டு வந்துட்டீங்க ஆண்டவரே. நீங்கள் ஊழியக்காரன் மூலமாக நீங்கள் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். எலியாவின் மேலே இருந்த சால்வை எலிசாவின் மேலே விழுந்து 2 மடங்கு அவனை எடுத்து பயன்படுத்த முடியும்னா, எங்களையும் அந்த சால்வையை நிரப்பட்டோம், எங்க மேல அந்த சால்வை விழட்டும். இன்னைக்கு நாங்கள் கனமற்றவர்களா இருக்கிறோம், கனவீனப்படுத்தப்படுறோம். ஆனால் எங்களை கனமுள்ளவர்களாய் மாற்றணும். அதுக்கு எங்களுக்கு உங்களுடைய வல்லமை தேவை. வந்தவர் எங்கள் பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆன்லைனில் எங்களோடு இணைந்திருக்கிறவர்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆண்டவர் நல்லவர். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம்